எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்மளோட இந்த கதை அலசலுக்குள்ள நேரடியா போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே பழமையானது, ஆனா எப்பவுமே நமக்கு தேவையான ஒரு ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கிளாசிக் கதை. இது வெறும் கலை, கற்பனை அப்படின்னு மட்டும் சுருக்கிட முடியாதுங்க. மனிதனோட அபாரமான திறமை, அந்த திறமையால வர்ற தலக்கணம், அதோட உச்சக்கட்ட விளைவு, இது எல்லாம் பத்தின ஒரு அற்புதமான பதிவு இது. அதாவது திறமைக்கும் மரணத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை இந்த மூலக்கதை நமக்கு ரொம்ப தத்ரூபமா சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு முழுமையான பெர்ஃபெக்ட்டான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன பலவீனம் இருந்தா என்ன ஆகும்? அந்த ஒரு சின்ன குறை அந்த மொத்த பெர்ஃபெக்ஷனையும் அழிச்சிடுமா? என்ன, கேட்கறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்விலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட அஸ்திவாரமே. பகுதி 1. தலைசிறந்த சிற்பி. அவரோட அபாரமான திறமையும் அதனால வந்த கர்வமும். அடுத்து மரண சாசனம், விதியின் வருகை. கர்வத்துல மிதந்துட்டு இருந்த நம்ம சிற்பியோட வாழ்க்கையில ஒரு திகழான சந்திப்பு நடக்குது. ஒரு நாள் அவரை தேடி ஒரு ஜோதிடர் வரார். வந்து ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னும் சில நாள்ல உன் ஆயுள் முடிய போகுது. அந்த மரண தேவனான யமதர்மன் உன்னை நேரா வந்து கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, தன் திறமையால மத்த எல்லாரையும் விட தான் தான் உசத்தி அப்படிங்கிற ஒரு பெரிய கர்வத்துல இருந்த அந்த சிற்பிக்கு முதல் முறையா மரண பயம் வந்து துத்திக்குது. அவ்வளோ நேரம் இருந்த அந்த அகம்பாவம் எல்லாமே அந்த ஒரு செகண்ட்ல சுக்குநூறா உடைஞ்சு பயமா மாறிடுது. பகுதி 3. மாபெரும் ஏமாற்று வேலை. மரணத்தையே ஏமாத்த அவர் போடுற ஒரு திட்டம். என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அவரோட அந்த துணிச்சல் தாங்க. நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காம ரொம்பவே பரபரப்பா வேலையில இறங்குறார். தன்ன மாதிரியே தன்னோட அதே உயரம், அதே உருவம் இருக்கிற மாதிரி அச்சாசலா 9 சிலைகளை செதுக்கிறார். செதுக்கிட்டு அந்த சிலைகளுக்கு நடுவுல இவரும் ஒரு சிலை மாதிரியே மூச்சு விடாம, கண்ணு கூட இமைக்காம அப்படியே சிலையா நிக்க முடிவு பண்றார். அதாவது மரணத்தின் தேவனையே கன்ஃபியூஸ் பண்ணணும். இதுதான் அவரோட விபரீதமான மாஸ்டர் பிளான். அந்த குறிப்பிட்ட நாளும் வருது. யமதர்மன் வர அந்த நேரம் நெருங்குது. யமதர்மன் வந்து சேர்ந்ததும் அவர் கண்ணு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான காட்சி. அங்க 9 சிலைகள் இல்லைங்க, 10 சிற்பிக நிக்கிறாங்க. ஆமா, 9 சிலைகள், அதுக்கு நடுவுல சிலையாகவே மாறி நிக்கிற அந்த ஒரு சிற்பி. இந்த 10 உருவங்களும் ஒண்ணுக்கொன்னு சளைக்காம ஒரு சின்ன வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. பகுதி 4. குறைவற்ற தந்திரம். யமதர்மனுக்கே வந்த ஒரு தர்ம சங்கடம். அங்க வந்த யமதர்மனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உயிரே இல்லாத ஆனா அவ்வளோ நேர்த்தியான சிலைகள், இன்னொரு பக்கம் உயிர் உள்ள ஆனா மரணத்திலிருந்து தப்பிக்க பார்க்கிற ஒரு மனுஷன். இதுல யார் அந்த மனுஷனை யமதர்மனுக்கு சுத்தமா தெரியல. சிலைகளை உடைச்சு பார்க்கலன்னா அது ஒரு அற்புதமான கலையை அழிக்கிறதுக்கு சமம். சரி, போனா போகுதுன்னு விட்டுட்டு போகலாமா? அத ஒரு கடமைக்கே தப்பு. இதுல என்ன பண்றதுன்னே தெரியாம யமதர்மன் ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறாரு. ஆனா யமதர்மன் சும்மா கிடையாதுங்க. அவர் வெறும் மரணத்தின் தேவன் மட்டும் இல்ல, ரொம்பவே புத்திசாலியும் கூட. சரி, பிசிக்கலா தேடுறதை விட்டுட்டு சைக்கலாஜிக்கலா ஒரு கேம் ஆடலான்னு முடிவு பண்றார். இந்த சிற்பியோட வீக்னஸ் என்ன? அவனோட கர்வம். அது யமதர்மனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஈகோவை கொஞ்சம் சீண்டி விட்டா அவன் தானாவே வெளியே வந்துருவான்னு யமதர்மன் கரெக்டா கணக்கு போடுறார். அதுக்காகவே ஒரு சூப்பரான வலைய விரிக்கிறார். அந்த சிலைகளுக்கு நடுவுல அப்படியே நடந்துக்கிட்டே எல்லார் காதலையும் விழுற மாதிரி கொஞ்சம் சத்தமாவே ஒரு பொய்யான விமர்சனத்தை யமதர்மன் வைக்கிறார். ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! இந்த 10 சிலைகளும் எவ்ளோ நேர்த்தியா இருக்கு. ஆனா இதை செய்த சிற்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அந்த ஒரு குறை மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த சிலைகளுக்கு ஈடு இணையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்றார். சரியா சொல்லணும்னா இது சிற்பியோட கர்வத்தை குறிவச்சு அடிக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த வார்த்தைய கேட்டதும் நம்ம சிற்பிக்கு என்னாச்சு தெரியுமா? வலையில சிக்கின மீன் மாதிரி துடிதுடிச்சு போயிட்டான். தன்னோட கலைய யாரோ ஒருத்தர் குறை சொல்றத அவனால தாங்கிக்கவே முடியல. அவ்வளோதான், அவனோட கர்வம் தலை தூக்கிடுச்சு. தான் ஒரு யமதர்மன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சிலையா நின்னுட்டு இருக்கோங்கிற அந்த முக்கியமான விஷயத்தையே அவன் சுத்தமா மறந்துட்டான். கோபத்துல கத்திக்கிட்டே அந்த சிலைகளுக்கு நடுவுல இருந்து வெளியே வந்து, அது சாத்தியமே இல்ல, நான் செதுக்கிய சிலையில அப்படி என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு யமதர்மனை பார்த்து ஆவேசமா கேட்கறான். அடுத்தது பணிவு என்னும் பாடம். உண்மையான குறை எது அப்படிங்கிறத உணர்த்துற தருணம். இப்போ சத்தம் போட்டு வெளியே வந்த சிற்பியை பார்த்து யமதர்மன் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன் கலையில எந்த குறையும் இல்லப்பா, ஆனா இந்த கர்வம் உனக்குள்ள இருக்கே, இதுதான் நீ செஞ்ச ஒரே குறை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உயிரை பறிக்கிறார். இந்த எக்ஸ்பிளைனர் மூலமா நம்ம கர்வத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கர்வம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் கிடையாதுங்க. அது நம்மளோட யதார்த்தத்தையும் நம்மளோட லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிய விடாம கண்மூடித்தனமா ஆக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பலவீனம். சிற்பிக்கு அவனோட கலை மேல இருந்த அந்த அதீத நம்பிக்கை, அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான், அவனுக்கும் மரணம் இருக்குங்கிற உண்மைய மடக்கடிச்சிருச்சு. ஆக அவனோட அழிவுக்கு காரணம் யமதர்மன் இல்ல, அவனுக்குள்ள இருந்த அந்த ஈகோ தான்.
சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதல் விஷயம், திறமை அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. அது நாம பெருமை பீத்திக்கிறதுக்கான ஒரு தனிப்பட்ட சொத்து கிடையாது. ரெண்டாவது, ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் சரி, அவங்கிட்ட இருக்கிற அந்த கட்டுக்கடங்காத அகம்பாவம் கண்டிப்பா அவனை கீழே தள்ளிடும். மூணாவது விஷயம், உண்மையான பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கலையிலயோ செயல்லையோ கிடையாது. அது முழுமையான பணிவோட நம்ம வாழ்றதுல தான் இருக்கு. சரி, இந்த எக்ஸ்பிளைனரை நம்ம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில உங்களோட குறைகளை நீங்களே உணர முடியாத அளவுக்கு உங்க கர்வம் உங்களை எந்த இடத்துல குருடாக்கிட்டு இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லைங்களா? இதை பத்தி சிந்திச்சு பாருங்க.